மகர ராசி. மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? குரு நேரடியா வந்து உச்சமாயி மகர ராசியை தான் பார்க்க போறாரு. இப்ப ஒரு சாமியாரு அல்லது ஒரு நல்ல எனர்ஜி உள்ள ஒரு ஆளு, ஒரு பெரிய மனுஷன், சமுதாயத்துல இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் உங்கள நேரடியா பார்க்க வர்றாரு அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு பாசிட்டிவான வைப் கிடைக்குமா இல்லையா? அந்த மாரி இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்கு நேரடியா 7ஆம் இடத்துல உச்சமாகி ராசிய பார்க்குற அற்புதமான நேரம். இதுல ஜாக்பாட் மாரி பாருங்க மகர ராசிக்கு. ராசிக்கு அதிபதி சனி எங்க உட்கார்ந்திருக்கிறாரு? குரு வீட்ல உட்கார்ந்திருக்காரு 3ஆம் இடத்துல. அந்த 3ஆம் அதிபதி உச்சமாகி ராசியையும் பார்த்து, ராசிக்கு அதிபதியான சனியையும் பார்த்து, ஜாக்பாட் மாதிரி இந்த மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அதி அற்புதமா இருக்கு. லைஃப் பார்ட்னரோட ஏற்பட்ட மன அழுத்தங்கள், மன பிரச்சனைகள், வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவு இது எல்லாமே நீங்கி அற்புதமான பலன்கள் நடக்க போகுது. லைஃப் பார்ட்னர் மூலமாவே பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அடுத்தபடியா கல்யாணத்துக்காக காத்திருக்கிற மகர ராசிக்காரவங்களுக்கு கட்டாயம் கல்யாணம் ஆகும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா உங்க சுய ஜாதகம் ரொம்ப முக்கியம். கோச்சாரப்படி வந்து வியாழ நோக்கம் இருக்கு. ஆனா உங்க சுய ஜாதகப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அதன்படி தான் நடக்கும். சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கங்க. ஆனா கண்டிப்பா கல்யாணத்துக்கான அமைப்பு இருக்கான மகர ராசிக்காரவங்களுக்கு திருமண யோகம், சுபகாரியம் நடக்கிறது, சரிங்களா? வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கிறது, திருமண சம்பந்தப்பட்ட விஷயம், அப்புறம் பொருளாதார ரீதியா அடுத்த கட்ட நகர்வு, பொருளாதார ரீதியா நல்ல டெவலப்மெண்ட்டுக்கு போறதுங்கிறது, ஒரு உயர்ந்த நிலைக்கு போறதுங்கிறது, ஒரு சொத்து சுகம் வாங்குறதுங்கிறது, இப்படி நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாகத்தான் மகர ராசிக்காரவங்களுக்கு இருக்கு. கடந்த காலங்கள்ல மகர ராசிக்காரவங்களுக்கு 7 சனி விலகுனாலும் 6ஆம் இடத்து குருவா இருந்ததுனால கடந்த ஒரு வருஷமா சில தொந்தரவுகளை சந்திச்சிருப்பாங்க. இனி அந்த தொந்தரவு இருக்காது. சோ குரு உச்சமானதுனால ப்ரமோஷனு, பதவி உயர்வு, அப்புறம் அந்த வேலைக்காக நான் வேற வேலைக்கு மாறலாமான்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு வேற வேலைக்கு போறதுங்கிறது, நீங்க விரும்பிய விஷயங்கள் பூராமே கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியா தான் இந்த பயிற்சி இருக்கு. மாணவ மணிகளுக்கும் சரி, அதே நேரத்துல தொழில்துறையில இருக்கவங்களுக்கும் சரி, வேலைக்கு போறவங்களுக்கும் சரி, ஏ டு இசட் எல்லா பேத்துக்குமே இந்த மகர ராசிக்காரவங்களுக்கு அற்புதமான பலன்கள் காத்திருக்கு. சுய ஜாதகத்தை நீங்க பரிசீலனை பண்ணி உங்களுக்கான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் தெளிவான ஒரு பதிலுக்கு வர முடியும். நான் சொல்றது எல்லாமே கோச்சார பலன்கள். சரிங்களா? என்ன இருந்தாலும் 12 வருடத்துக்கு ஒரு முறை கடகராசிக்குள் உச்சமாகும் குரு உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்புன்னு சொல்லிக்கிறேன். நல்லதே நடக்கும்.